ஆல்ரைட், இப்போ அடுத்து வந்து பார்க்க போகிற சர்வீஸ் வந்து அமேசான் எலாஸ்டிக். ஸோ எலாஸ்டிகேஷ்ன்ற சர்வீஸ் பற்றி நான் ரொம்ப டீப்பாக போக போகிறதில்ல, மேலோட்டமாக சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ எலாஸ்டிக் கேஷ் பற்றி பார்ப்போம். ஸோ கேஷஸ் ஆர் இன் மெமரி டேட்டாபேஸ் வித் ரியலி ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லோ லேட்டன்சி. ஸோ பேசிக்காக என்ன மீன் பண்ணுறோன்னா, இந்த எலாஸ்டிக் கேஷ்ன்றது வந்து ஒரு இன்மெமரி டேட்டாபேஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆக்சுவல் டேட்டாபேஸ் கிடையாது, பட் ஆனால் ஒரு டெம்பரரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஒர்க் தான் இருக்கும். நம்மளே வந்து ஸ்டார்டிங்கில் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேட்டா வந்து எவ்வளோ நேரத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ 24 hours சொல்கிறோன்னா 24 hours அப்புறம் அந்த டேட்டா போயிடும். ஸோ அதுதான் வந்து இன்மெமரி டேட்டாபேஸ். ஸோ ஜென்ரலாகவே கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா, இது வந்து பெர்ஃபார்மன்ஸாக ஹை ஆக்கிக்கிடும். அதுக்கப்புறம் லேட்டன்சி வந்து குறைஞ்சிரும். லேட்டன்சின்றது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதோட ட்ரான்ஸ்ஃபர் டைம் வந்து அந்த லேட்டன்சி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு டேட்டா ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இந்த எலாஸ்டிக் கேஷ் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அதுக்கப்புறம் இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் லோட் ஆஃப் டேட்டாபேஸ் ஃபார் ரீட் இன்டென்சிவ் ஒர்க்லோட்ஸ். ஸோ நம்மளோட டேட்டாபேஸில் வந்து ரீடு தான் வந்து அதிகமாக இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து இந்த எலாஸ்டிக் கேஷ்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு யூஸ் பண்ணுற ஒரு பர்ஃபெக்டான ஒரு சுச்சுவேஷன் சொல்லலாம். ஸோ எப்போல்லாம் வந்து ரீட் அதிகமாக இருக்கோ அப்போ வந்து எலாஸ்டிக் கேஷ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எலாஸ்டிக் கேஷ் வந்து என்ன பண்ண போகுது, நம்ம டேரெக்டாக வந்து டேட்டாபேஸ்லேருந்து கொரி பண்ணாமல் எல்லா டேட்டாவையும் வந்து இந்த எலாஸ்டிக் கேஷ் வந்து எடுத்துப்போம். ஸோ இது ஒரு டயக்ராம் யூஸ் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். ஸோ எலாஸ்டிக் கேஷ் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ எலாஸ்டிக் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெடிஸ், இன்னொன்று வந்து மெம் கேஷ்னு சொல்லுவாங்க. ஸோ ரெடிஸ்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ஒரு ரீட் ரெப்ளிகா மாதிரி தான். ஸோ இதோட இன்டெப்த் டிஃப்ரென்சஸ்லாம் வந்து நீங்கள் சும்மா கூகுள் பண்ணிங்கனாலே கிடச்சிரும். பட் ரெடிஸ்ன்றது நான் சிம்பிளாக சொல்லணும்னா, ரெடிஸ்ன்றது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ரீட் ரெப்ளிகா மாதிரி மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கும். முக்கால்வாசி வந்து ரீட் ரெப்ளிகா மாதிரி தான் இருக்கும். ஸோ மெம் கேஷ்ன்றது வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா அது வந்து ஷார்டிங்னு சொல்லுவாங்க. ஷார்டிங்ன்ற கான்செப்ட் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும். பட் நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இன் ஜென்ரல் நிறைய யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா நம்ம வந்து ரெடிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட். ஸோ இது என்னன்னு பார்த்தோன்னா, இது வந்து டேரெக்டாக நம்ம வந்து பட்டன் சேஞ்சஸில் பண்ணுற முடியாது. ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா போகிற அந்த மாதிரியான சர்வீஸ் கிடையாது. இது வந்து நிறைய கோடு இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ கோடில் வந்து நம்ம வந்து என்னென்ன கண்டிஷன் போடணும், எவ்வளோ நேரம் இந்த டேட்டாபேஸ் இருக்கும், இந்த டேட்டா இருக்கணும், அந்த மாதிரி கோட் சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்கும், ரெக்குவயர்மெண்ட் நிறைய இருக்கும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன், இதுதான் வந்து ரெடிஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளோட அப்ளிகேஷன் என்ன பண்ணோம், ரெடிஸில் வந்து ரெடிஸில் நான் எலாஸ்டிக் கேஷ் மீன் பண்ணுறேன். ஸோ எலாஸ்டிக் கேஷில் இந்த டேட்டா ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டேபிளில் ஃபஸ்ட்டு ரோ டேபிள்ஸ் வந்து என்ன வச்சுக்கலாம், யூசர்னு டேபிள் வச்சுக்கலாம். யூசர் ஒன்னுக்கு வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ யூசர் ஒன்னுக்கு வந்து டேட்டா இருக்கான்னு பார்க்குறோம். யூசர் ஒன்னுக்கு வந்து டேட்டா இருக்குது அப்படின்னா இங்கிறதே நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ சப்போஸ் வந்து டேட்டா இல்லை அப்படின்னா அது வந்து கேட்ச் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டா இருந்ததுன்னா கேஷ் ஹிட்டு, டேட்டா இல்லை அப்படின்னா கேட்ச் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்போல்லாம் கேஷ் மிஸ் ஆகுதோ நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்பி அங்கே போகாமல் மறுபடியும் நம்ம வந்து அப்போ வந்து டேரெக்டாக ஆர்டிஎஸ் கால் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டிஎஸ்லேருந்து கொரி பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். அதோட நிறுத்தாமல், ஸோ இந்த டேட்டா நம்ம ஆல்ரெடி கிடச்சிச்சு, ஸோ மறுபடியும் இந்த டேட்டா கொரி பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்றனால ஃபஸ்ட்டு யூஸருக்கு டேட்டா ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இதே டேட்டாவை நம்ம ரெடியூஸ்லேயும் ஆட் பண்ணுறோம், எலாஸ்டிக் கேஷ்லையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நெக்ஸ்ட் டைம் நம்ம யூசர் ஒன் கால் பண்ணும்போது அதுக்கு டேட்டா எப்படியும் இங்கேயே இருக்கும். 24 hours நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னா 24 hours இங்கே டேட்டா இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து கேட்ச் வந்து மிஸ் ஆகாது. அப்போ வந்து கேட்ச் ஹிட் ஆகிட்டு அப்ளிகேஷனுக்கு டேட்டா போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இன் ஜென்ரல் எலாஸ்டிக் கேஷோட கான்செப்ட். எலாஸ்டிக் கேஷ்ன்றதை விட இன் ஜென்ரல் கேஷோட கான்செப்டே வந்து இதுதான். ஆல்சோ நான் வந்து அந்த கோடு இன்டென்சிவ் நிறைய இருக்கும், கோட் சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எலாஸ்டிக் கேஷ் ஹேண்டில் பண்ணாது, நம்மளே வந்து கோடில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் சொன்னோம், ஹெவி கோடிங் வந்து இன்வால்வ் ஆகிக்கும்னு சொல்லி. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து டெமோ சைடுக்கு போயிடலாம். இங்கே சர்ச்சில் வந்து எலாஸ்டிக் கேஷ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த டெமோ பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து ஃபுல் ஃப்ளோவாக காட்ட முடியாது. ஸோ பேசிக்கலாக கோடிங் வைஸ் காட்டுறதுலாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ நான் என்ன காட்ட போகிறேன்னா வெறும் இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது மட்டும் தான் காட்ட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெடிஸ்ன்னு இருக்குது. ஸோ ரெடிஸ் கிளாஸை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ரெடிஸ்க்கு எலாஸ்டிக் கேஷ் கிரியேட் பண்ணலாம். ஒரு மெம் கேஷ் கிரியேட் பண்ண போகிறோம்னா இங்கே மெம் கேஷ் போய்ட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே டெமோ காட்ட போகிறது வந்து ரெடிஸ் தான். ஸோ இங்கே பார்த்தோன்னா
சேம் இந்த இந்த ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும். கிளஸ்டர் மோட் வந்து டிசேபிள் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கிளஸ்டருக்கு ஒரு நேம் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கேஷ் லொக்கேஷன் AWS க்ளவுட்லையா இல்லை ஆன் ப்ரெமிஸாக கேட்குது. ஆன் ப்ரெமிஸ்ன்றது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து AWS அவுட் போஸ்ட்னு ஒரு சர்வீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணோன்னா AWS க்ளவுட் இல்லாமல் வேறு ஒரு நம்மளோட லோக்கல் மிஷினில் ஒரு ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்களேன். லோக்கலாக எங்கேயாச்சும் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோன்னா அதையுமே வந்து ஆன் ப்ரெமிஸ்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எலாஸ்டிகேஷன். ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதா பண்ணலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து AWS க்ளவுட்னு வச்சுக்கிறேன். ஸோ மல்டி அவைலபிலிட்டி ஜோன் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு எனேபிளாக இருக்குது. இதை வந்து அன்செக் பண்ணிப்போம். எந்த இது ஆப்ஷன் நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம ஃப்ரீ டயர் லிமிட்குள்ளே இருக்கணும்னா இந்த ஆப்ஷன் வந்து எடுத்து விட்ருங்க. அதே மாதிரி தான் இதுவும் இந்த ஆட்டோ ஃபெயில் ஓவருமே அன்செக் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் அப்படி இருக்கட்டும். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரீ ரிப்ளிகாஸ் வந்து 0 ஆகிடும். ஸோ 0 ஆகிட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஃபேட் ஆகிடும். ஸோ 0 கொடுத்துட்டோன்னா அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரீ டயர் லிமிட்குள்ளே இருப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெப்ளிகாவுமே இருக்காது. ஒரே ஒரு மெயின் இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கனெக்டிவிட்டி. ஸோ இங்கே வந்து ஒரு நியூ சப்நெட் நம்ம க்ரியேட் பண்ணோம். நான் வந்து மை ஃபஸ்ட்டு சப்நெட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த விபிசி வந்து அப்படியே இருக்கட்டும். விபிசியில் அதுவே வந்து ஒரு 6 சப்நெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இந்த என்கிரிப்ஷன் என்ன பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இங்கே எனேபிள் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த ஒரு என்கிரிப்ஷன் பண்ண போகிறது இல்லை. ஸோ இங்கே அப்படியே இருக்கட்டும். எனேபிள் ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ் எடுத்து விடலாம். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பேக்கப்பும் தேவையில்லை. இந்த இது முடிச்சோடனே நம்ம வந்து டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே எடுத்து விடலாம். மீது ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ ஃபைனலாக ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முக்கியமான ஒரு ஸ்டெப் விட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ், இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து குறைக்கணும். அது வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து மேலே இருந்தது. ஓகே, இது வந்து சாரி நோட் டைப் வந்து நம்ம குறைக்கணும். இங்கே வந்து மைக்ரோவில் நினச்சிருந்தா கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி T2 மைக்ரோன்றது தான் வந்து ஃப்ரீ டயர் லிமிட்குள்ளேயே இருக்கும். ஸோ அதுவே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு மற்ற செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். ஓகே, என் தெரிஞ்சு இப்போ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ க்ரியேட் பண்ணிவிடுவோம். இது க்ரியேட் ஆக ஒரு டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ க்ரியேட் ஆகிட்டு முடிச்சப்பறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் வந்து அவைலபிள் வந்துடுச்சு. ஸோ பேசிக்கலாக இதுதான் நான் டெமோக்கு வச்சுருந்தேன். ஸோ கோட் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப டீப்பாக போக முடியாது. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்றனால டெமோ இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ இதை டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா போய்ட்டு ஆக்ஷன்ஸில் டெலிட் கொடுத்துருங்க. பேக்கப் எதுவும் வேணாம். அதுக்கப்புறம் கேஷ்ன்ற நேமை பேஸ்ட் பண்ணி இங்கே போட்டுருவோம்.